உள்ள காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனம் முன்பு நடைபெற்ற போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது எதன் அடிப்படையில் போராட்டத்தை மக்கள் கைவிட்டிருக்கிறார்கள்? இருக்கக்கூடிய தனியார் கட்டுமான நிறுவனம் பட்டா இல்லாத இடத்தில் வீடுகளை கட்டி விற்று உரிமையாளர்களை ஏமாற்றி விட்டதாக அங்கு வீடு வாங்கிய நூற்றுக்கணக்கான உரிமையாளர்கள் இன்று திருவான்மியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காலை 11 மணி முதல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட வீடுகளை வாங்கிய உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது முடிவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் வீட்டின் உரிமையாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, பேச்சுவார்த்தையில் எந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக கேட்கலாம். வணக்கம். இப்போ நீங்க அசோசியேஷன்ல இதா இருக்கீங்க. சோ இப்போ என்ன, எதுக்காக இந்த போராட்டம், இப்போ என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கு? தாளம்பூர்ல 600 ஏக்கர் கவர்மெண்ட் பட்டா இஷ்யூன்னு சொல்லிட்டு சர்வே எல்லாம் ரீசர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நவம்பர் 2019 பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது மார்ச் 2018 லான்ச் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, பிளாக்கேட் இருக்கும்போது காசா கிராண்ட் ஒரு 162 வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பொய்யான காரணம் சொல்லி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உங்கள் பேரில் தான் இந்த கிடைக்கும், இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு February 2020 எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பிளாக்கேடு இருந்தது. இருந்தாலும் எப்படியோ இருக்கும்போது பிளாக்கேட் இருக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, பட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் 7th March 2020 கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அப்போ கூட இதை மறைச்சிட்டு நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் இப்போ சரியாயிடும் ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் சரியாகலை. பட்டா பிளாக்கேட்டில் தான் இருக்குது. இதை ஒரு அடமானம் கூட வைக்க முடியல. ரிஜிஸ்டர் பண்ணாதனால அடமானம் வைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, விற்க முடியல, வாங்க முடியல, எந்த இதுவும் பண்ண முடியல. ஸோ இதுக்கு தீர்வு கேட்டுருக்கோம். ஒரு தீர்வும் வரலை. மீதி பிரச்சனை நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் ஓகே, அதை மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இந்த டெசிஷன், இந்த போராட்டம் இப்போ எந்த கைவிடுறீங்களா? இது என்ன இல்லை, இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் எண்டுக்குள்ள டைம் கொடுங்க. எய்தர் நாங்கள் கேட்டது 3 சொல்யூஷன் கேட்டோம். ஸ்டாப் பண்ணி கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி பேங்க் கேரண்டி கொடுங்கன்ட்டு. அவங்க 29ஆம் தேதிக்குள்ள எய்தர் பேங்க் கேரண்டி பற்றி பேசலை, எய்தர் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறோம், வெதர் ப்ராஜெக்டில் தாளம்பூர் ஏரியாலேயே பண்ணி கொடுக்குறோம், இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டுன்னா நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, இன்டீரியர் பண்ணது, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே ஓணும் கேட்டிருக்கோம். எதானாலும் நாங்கள் 29th தான் டிசைட் பண்ண முடியும். 29th வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் அதெல்லாம் வாங்காமல் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அதே போல் ஷாப்பிங்கும் ரீசனபிள் ப்ரைஸு அந்த ஏரியாவில் இருந்தால் தான் நாங்கள் ஷாப்பிங் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ இது போக நாங்கள் பிடிசி செக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம், ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். பட் அதை அவங்க ஒத்துக்கலை, அது நாங்கள் சொல்லலைன்னு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் 29th அன்றைக்கி பிடிசி செக்கு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் மெயிலில் போடுங்க பண்ணுறேன்னு இருக்காங்க. இப்போ அவங்க மெயிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இதை உறுதிப்படுத்துறதுக்கு. சிவரஞ்சனி, இங்க இந்த வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். அதாவது இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே பகுதியில் மாற்று இடத்தில் வீடு வழங்கவும், அதே போல தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் செலுத்திய தொகையை திரும்ப தருவதாக கட்டுமான நிறுவனம் உறுதி அளித்ததன் பேரில், அதாவது அவர்கள் இந்த மாத இறுதிக்குள் கொடுப்பதாக தெரிவித்ததாக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கான அதற்கு உறுதிமொழி அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது மெயிலாகவோ அல்லது டாக்குமெண்டா கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த உரிமையாளர்கள் இங்க காத்திருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.